சித்தி விட்ட குடியுடன் விட்ட வந்து கொஞ்சம் டீம் நிக்கிறோம். என்னன்னா கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். நல்ல அந்த பவுடர் அது மட்டும் ஒழிச்சிடும். இப்படி குடிக்கவே இல்லை அவர் பிடிக்கிறவன் இந்த கறியை வந்து வேணும். வாசனையும் நல்லா இருக்குது. அது இறக்கினா அப்புறம் தான் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் நினைச்சியா. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்து சொன்னால் அதாவது இந்த சித்தி விட்ட குடியுடன் விட்ட நிற்கிறேன். நம்ம அப்போ இந்த ஏன் நிற்கிறேன் நிற்கிறோம்னு சொன்னால் அதாவது நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது மதியம் சமைச்ச சாப்பாடு எல்லாமே மிகவும் நல்லா இருந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்து. அதை விட இப்போ வந்து கொஞ்சம் டீம் நிற்கிறோம். இந்த ஆண்கள் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் பேர். நைட்டுக்கு வந்து கோழி வச்சு சமைக்க போகிறாங்க. மதியம் வந்து காய்ச்சி மாடு கோழி எல்லாம் வந்து காய்ச்சி இப்போ வந்து நைட் சாப்பாட்டுக்கு நல்ல பெருசு பெருசாலாம் பண்ணி வச்சுருக்காங்க. கோழி வந்து அதை வந்து காய்ச்ச போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ கோழி வச்சு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்களேன்னு. அப்போ நாங்களும் வந்து இப்போ ஆம்பளைண்டேக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக சமைப்பாங்க. அவங்க வந்து என்ன முறையில் சமைக்க போகிறாங்கன்றதை நாங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்யப்போம். ஆனால் இல்லை, இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து சமைக்கணும். நல்லா இருக்கும் பார்க்குறது. வந்து நம்மளுக்கு தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறத சாப்பிட்டு பார்த்து நாங்கள் தெரியும் அப்படி இருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்கும். அதான் உண்மைக்காது. சரி, அண்ணா வந்து இப்போ கூப்பிட்றேன், நாங்கள் போவோம். நம்ம சரி. இப்போ அந்த அண்ணா வந்து சோறுக்கு அரிசி தான். இது வந்து பின்னேற சமையல் வந்து ஆண்களை கூடியது. என்ன சிலிண்டர் வயர்லாம் அப்படி போகுது? சிலிண்டர் இருக்குதோ? அண்ணாக்கு வந்து ஒரு பொறுப்பான வேற என்ன கொடுத்துரு போலக்கா. ரஜ்ஜி அழுகிற வேலையோ கோல் வச்சு காய்ச்ச போறீங்களோ கலவ போறீங்களோ? சியா என்ன ஒரு துண்டே 1/4 கிலோ வரும் போலக்கா. என்ன கதையை காணுது? ஓகே, என்ன வேணா காலையை முடியுதோ? இது என்ன இரவு சாப்பாட்டுக்கோ? என்ன முழக்கா வாங்கணும் போலாம் கிடக்கு. எல்லாம் தடை நாங்கள் கொண்டு வரோம். இவ்வளோ ரஜ்ஜி அந்த ரெண்டு வீரருக்கும் மனம் மனம் இல்லை மனம். ஒரு கோழிண்ட காவாசி விட வராது. சாந்தினின் புது வீட்டுக்கு ஞாபகத்தமாக மரக்கணும் நிறுத்தி கொண்டு போகிறோம் பாரு. இல்லை அது வேண்டாம், மரம் தான் கொண்டு கொக்கு நிற்கிது. போகிற வழியில் எடுக்கலாம், பிடிக்கலாம். ரெண்டாவது தண்ணியில் வந்து கழுவிக்கணும் போலக்கா. இந்த புள்ளா கழுவிடுங்க போலக்கா. கணக்கு கலைனா சத்து போடும்.
அதுக்காக ரத்தத்தோடு சாப்பிடுறது. என்னடாப்பா 4 இடம் சொல்லிட்டு இருந்த கதையா? சரி சரி நீ கழுவணும் காணும். சரி கலைஞர் பாதி அந்த அண்ணா வந்து என்ன பேர் ஆகு கேட்டு நானும் மறந்து என்ன அடுப்பா. ஓகே அண்ணன் பேர் அண்ணா வந்து சொல்லாங்களா அவன் சமையல் வச்சுட்டாரா? அண்ணன் பேர் என்ன? பார்த்திவன். ஓகே பண்ணாவும் நல்லா சமைப்பீங்களோ? சமைப்பீங்க கடையில் சமைக்கிறேன். ஹோட்டலில் சமைக்கிறீங்களா? அப்புறம் என்ன அப்போ வேலைக்கு தான் போகிறோமா? அங்கே வேலை சரி இப்போ அங்கே வேலை செய்றீங்க? ஒரு நாளைக்கு 80-100 கிலோ என்ன சமைப்பாரு. ஹலோ ஆனா இந்த ரஜிக்கறியை சாப்பிட்டுட்டு நான் உள்ளதை சொல்லுவேனா? அதை போய் சொல்லாம நான் உள்ளதை சொல்லுவேன். மைசம்பர் நான் சாப்பிடலண்ணா. இந்த என்ன ரஜி வந்து போயிட்டு வந்தாண்ணா அம்மா ஹோட்டலில் சமைக்கிறான்னு சொன்னா பரவாயில்ல நல்லா சமைப்பேன். பார்க்க பயமா கிடக்கு இந்த வகைக்குள்ள சமைச்சு முடியாதானே. தேசி புளியே கரையாம இருக்கிறோம். சரி இப்போ நான் உப்பு தேசி புளி தூள் எல்லாம் மட்டும் தப்பி வச்சிருக்கேன். நான் இதே பார்க்க ரஜிகரி வந்தா இருக்கு தாலி சாமான் போட்டு பாப்பா என்ன தாலி சாமான் போடுறேன் நான். வந்துருக்கு போலக்கா இல்ல இல்ல இப்படி வேலை வந்து கிடைக்காதண்ணா. நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கண்ணா. 1.5 கிலோ உள்ளி இடிக்கணுமா? ஓ தக்காளி பழம் அடிக்கவும் அது மசிக்க வேலையை பாடுறா பொம்மையா. அதில் காக்கி ஒல்லினால அரைவாசி பறந்துடும் போல வழியால். ரெண்டாலும் ஒரு முக்கால்வாசி தான் போவோம் இதுக்குலாம். நான் எண்ணெய் ஊற்றுறா அந்த ரஜிக்கு ஒரு எண்ணெய் பொறிக்கையோ கடும் ஸ்பெஷல் போல இருக்கு. உள்ளி இடிய பார்க்க இப்போ தெரியுதா? ஆத்துக்குட்டி என்ன சொல்லாம ஒன்று போறீங்க? பெருஞ்சீரம் கரவை போகலக்கா புலையில் அப்படி போடுறது. அம்மா பறக்குது இல்லை? நானேச்சும் போட்டோன்னா கரையணும்னா நான் கரையில அங்கால பக்கம் இன்னும் உள்ளி பிடிச்ச முடியல. வரட்டும் வரட்டும் உள்ளி வரட்டும். உள்ளி போட தான் லைட்டாக அந்த வாசம் கொண்டு வரும் போல கண்ணே.
ஓ நல்ல வாசம் அடிக்கும். உள்ளி வாசத்தோட இந்த ஆண்களுக்குரிய சமையல். இதுக்கு சம்பளம் கேட்பீங்களா? இப்போ இந்த கறி போதாம போயிட்டு எனக்கு காணா போயிட்டோம். சிக்கன் கறி தான் வைக்க போறீங்க. சிக்கன் கறி போதாம போயிட்டு நீரமாக அவரோட வித்தி ரொம்ப அப்போ மதியானத்தை விட டேஸ்டாக தான் சமைக்க போறாரு. வேர்த்துல நீங்க பார்த்தாலே தெரியுது. தெரியுது. டேஸ்டா தான் தெரிகிறதா? நேற்று சம்பளம்னு போட்டாரு. இந்த பாத்தீங்களா வெளியப்புறம் 3 மணி மட்டும் அதை போட்டுக்கிறேன். அவ்வளோ மெனக்கெட்டு செய்தா நல்லா இருந்தது. சாப்பிட சொல்லி இருந்துச்சு. எனக்கு என்றால் இந்த இதை பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நல்லா இந்த கரையும் பயமா முடிஞ்சிடும் போல இருக்கு. என்ன முடியுமோ? சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் என்ன மாதிரி இருந்தது. மதியம் நல்லா தான் இருந்தது. இல்ல இருந்த டேஸ்ட பார்த்து முடிஞ்சா வாங்க தானே. என்ன கண்டால முடியும் போலாங்கடா. கடும் வாசம். செய்முறை வந்து நல்லா இருக்கு. முடிஞ்சது அதை செய்துட்டு முடிஞ்சது. இப்போ எங்கள் ஆட்கள் கூட வந்துட்டோம்ல இனி விரைவினமில்ல. அதுக்காக தான் கொஞ்சம் இது ஸ்பெஷல் சமையல். அப்போ என்ன திருப்பி சமைக்கிறேன்னா நான் தான் சமைப்பேன். என்ன 3வது வரைக்கும் பார்த்துட்டீங்க தானே? அங்கே அந்த பவுடர் அது மட்டும் ஒழிச்சிடணும். போட்டாச்சா? நல்ல வாசம் கொண்டு வருதானே? நல்ல வாசம் பெறுது பாருங்க. இந்த சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த கமெண்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கிறது. அடுத்தது இந்த வாசத்திலே சரி அந்த கலவைகள் நல்லா இருக்கும். அது ஆளுக்கு ஆப்பையும் கொடுத்துக்கிறேன். இப்படி குடிய தேவையில்லை. தவறு பிடிக்கிறவன் இறுதி கட்டம் கலவை கலந்த இறைச்சி நாட்டு போட்டு கலக்க போறோம். எல்லாம் வச்சிருக்கேன். அப்படி போடுறதா? போடுங்க. ரஜ்ஜி போட்டாச்சு. சித்தி சித்தியா கொடுங்க. உங்கள்கிட்ட கலர்ல இருக்கு ரஜ்ஜி. உங்கள்கிட்ட கலர்ல சோப்பா. ரஜ்ஜி போட்டோன்னா இப்போ கரைந்த சத்தம் நின்றுட்டேனே. என்ன ஒரு சத்தத்தையும் காணல. மழை விட்டு கொஞ்சம் மேக்கல இதுக்கு ரஜ்ஜி போட்டோன்னு. ரஜ்ஜிக்கு பால் விடுறதுல மோர் ஊத்துற. தண்ணியில வேணா காய்ச்சிட கறி. ஆ ஆ அண்ணா நீங்கள் சாப்பிட நீங்கள் சமைச்சா சாப்பிடலாமோ? அது புள்ளையே இல்லை. மிஜ்ஜாக்களை யோசிக்கிறீங்களே. இங்கே வாராக்கள் ஒரு இந்த கறிக்குள்ள ஆக போய் வைக்கணும்.
இப்படி விட்டா தான் நல்லா வத்தி வரும் என்ன ஓகே இப்போ அண்ணா வந்து மூடப்பட அவ்வளோக்கா இது காணாது மூடி நல்லா அவிஞ்சால வாசம் கொண்டு வருது போலக்கா இந்த கறியை வந்து வாங்க வேறு கண்டு பா அண்ணா இண்டே தான் பிறந்ததுக்கு இந்த தேங்காய் பால் விடாமல் பச்சை தண்ணியில் காய்ச்சி ரெண்டு கேள்விப்படுறது ஆ இல்லை வீட்டு நாங்கள் தேங்காய் பால் விட்டு தான் காய்ச்சிறது ஓகே இப்போ ஆளை வந்து மூடியாச்சு தான் ஆள் வந்து நல்லா நம்ம அவிஞ்சு வர நாங்கள் பார்ப்போம் இப்போ சிக்கன் கறி முடிஞ்சது இப்போ எத்தனை கிலோ காய்ச்சிருக்கீங்க 8 கிலோ செக் பண்ணிலாம் பார்த்து முடிஞ்சுதா இல்லை நாங்கள் நீங்கள் சரி ரெகுலர் வருவோம்மா ஆனா இது செக் பண்ணாண்டாலும் நல்லா தான் இருக்கு அவ்வளோ வாசம் வாசமாக இருக்குது அதை விட அந்த பால் விடாம காய்ச்சினது அது ஒன்று எண்ணெய் பிடிப்பாரு பாத்தீங்க நல்லா தான் இருக்குங்க பார்க்கவும் மற்ற வாசனையும் நல்லா இருக்குது அடுத்த அது இறக்கினா அப்புறம் தான் போடுறோம் சரி அப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் சரி என்னது சரி பாக்கி எவ்வளோ சமைக்கிறீங்க 5 வருஷம் சரி சூப்பர் ஓகே சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம் சரி ஓகே இப்போ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காதுமா டைம் ஆச்சுது அண்ணன் கறி வந்து பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு வாசனையாகவும் இந்த பாருங்க என்ன மாதிரி வந்து கறி வந்து பொங்கி கொண்டு வருதுன்னு இந்த எனக்கு நான் மதியத்தோட கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் பக்கத்து அந்த அண்ணன் சாப்பிட்டு பார்க்குறாரு நம்ம தான் அவருடைய புரியல என்ன இருக்கு கண்டிப்பா உங்களுடைய கடையில் இதெல்லாம் சொல்லிடுங்க அண்ணா நம்பர் யார்கிட்ட இருக்குங்க கோகோனட் இருக்கும் சுபாஷ் இருக்கு ஆ சரியா யாராச்சும் சமைக்கணும்னு சொன்னா உண்மையிலே இந்த அண்ணாவோட சுபாஷோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் இந்த அண்ணா பிடிக்கலாம் சோளோட பாரு நான் ஏதோ சாப்பிடு குடிச்சு பார்க்கணும் சொன்னா குடிச்சு பார்க்கணும் சோத்தோட காயின் கொஞ்சம் எலும்பு தான் கூட சாப்பிட்றது பார்த்து போடுங்க சேர்ந்து சாப்பிடுறாங்க இது இப்போ கை வைக்கல போலக்கா கறி கொஞ்சம் பத்தே இருக்கு ஓ கொஞ்சம் பார்க்க தெரியுது வந்து நல்லா இருக்கு பார்த்தாலே தெரியுது ஓ இன்னும் நல்லா பிராண்ட் வர நல்லா இருக்குமாண்ணா சரி இன்னைக்குமே கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கு இந்த கறி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்